தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் தேர்தல் முடிவுகள் வரும் வரை அதன் தாக்கங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அனைத்து அரசியல் தனித்தனி சர்வே ஏஜென்ட்டுகளை வைத்து ரிப்போர்ட்டுகளை வாங்க ஆரம்பித்துவிட்டன. இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்றால் தாவேகாவின் ஓட்டு பிரிப்புதான் திமுகவின் ஓட்டு வங்கியில் கை வைத்துள்ளார் விஜய். முதல் 35 வயதுக்கு உட்பட்ட சிறுபான்மை ஓட்டுகள் விஜய் பக்கம் போயுள்ளதாக ரிப்போர்ட்கள் கூறுகிறது. இதுவரை இந்த ஓட்டுகள் திமுகவுக்கு தான் சென்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் எடுக்கப்பட்ட ரகசிய ரிப்போர்ட்களில் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான அச்சாரம் போலவே தெரிகின்றது. வெறும் தேர்தல் கணக்குகளை தாண்டி ஆட்சி மாற்றத்திற்கான வலுவான காரணங்களை அவர்கள் மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சனைகளோடு இணைத்து பார்க்கின்றனர். தமிழகம் முழுவதும் பரவலாக பேசப்படும் விலைவாசி உயர்வு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய சாதகமான அம்சம். அத்தியாவசிய பொருட்களின் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருப்பதும், குறிப்பாக மளிகை, காய்கறி முதல் கட்டுமான பொருட்கள் வரை எகிரி நிற்பதும் சாமானிய மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மேல் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி அதிகரிப்பு, பால் விலை மற்றும் பேருந்து கட்டண விவகாரங்கள் என ஒவ்வொன்றும் நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் பட்ஜெட்டை சிதைத்துள்ளன. இந்த பொருளாதார அதிருப்தி என்பது ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மௌன புரட்சியாக வாக்குச்சாவடிகளில் வெடிக்கும் என தகவல்கள் கிடைத்துள்ளது. அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதான ஆயுதமாக மாறியுள்ளது. போதைப் பொருள் புழக்கம், குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே கஞ்சா மற்றும் சிந்தெடிக் போதைப் பொருட்கள் எளிதாக கிடைப்பது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. தினம்தோறும் குற்ற சம்பவங்கள் மற்றும் அரசியல் கொலைகள், அதிமுக ஆட்சிகள் நிலவிய அமைதி இப்போது இல்லை என மக்களே கூற ஆரம்பித்துவிட்டனர். இந்த சூழலில் தான் தாவேகா தலைவர் விஜயின் தாக்கம் ஒரு முக்கிய துருப்புச் சீட்டாக பார்க்கப்படுகிறது. விஜய் வெறும் 8 முதல் 10% வாக்குகளை பிரித்தால் அது அதிமுகவிற்கு பின்னடைவாக அமையலாம். ஆனால் தற்போதுள்ள கள நிலவரப்படி அவர் 18% மேலான வாக்குகளை, குறிப்பாக முதன்முறை வாக்காளர்கள் மற்றும் திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளிலிருந்து பிரித்தால் அது திமுகவிற்கு சற்றும் எதிர்பார்க்காத அடியாக இருக்கும். 15% மேலான திமுகவின் வாக்குகள் விஜயின் பக்கம் சாய்ந்தால் அது ஆளும் கட்சியின் வெற்றி கனவை சிதைத்துவிடும். இந்த காரணிகளால் தான் அதிமுக ஆட்சியை பிடிப்பது உறுதி என்கின்ற குட் நியூஸ் எடப்பாடியின் காதுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது.